ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு மசாலா வறுவல் செய்யலாம் வாங்க. இந்த வறுவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே ஒரு நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். ஒரு முத்தின வாழைக்காயை தோல் சீவி இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய பீசஸாகவும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி கட் பண்ணி வாழைக்காய் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, நான் தோலோடு போட்டிருக்கேன், நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட போடலாம். அதுக்கப்புறம் இந்த வறுவலுக்கு தேவையான ரெட் சில்லி பவுட்ரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் அரைச்சிப்போம். இப்போ வானல் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டு வறுக்க போகிறோம். இது கூட உப்பு, மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். உப்பு இந்த வாழைக்காய்க்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மசாலாவிலையும் நம்ம தனியாக உப்பு சேர்க்க போகிறோம். இப்போது உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இந்த வாழைக்காய் 80% இந்த எண்ணெயிலேயே தான் வேகணும். நல்லா பெரட்டி விட்டு ஒவ்வொரு பீஸாக வறுத்து நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இந்த பீஸெல்லாம் எடுத்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, இந்த மசாலாவை போட்டு நம்ம நல்லா வறுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வாசனை போகிற அளவுக்கு வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச வாழைக்காயை இதில் போட்டு பெரட்டணும். நம்ம இதை ஸ்லோவாக தான் பெரட்டணும், ஏன்னா வாழைக்காய் வெந்திருக்கு. இப்போது கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு 2 பெரட்டிட்டு ஒரு தட்டு போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இது ஒவ்வொரு பீஸும் நல்லா வறுபட்டு வரும். நம்ம வாழைக்காயை பெரட்டும் போது பொறுமையாக பெரட்டணும், உடையக்கூடாது. இதே மாதிரி ஜென்டலாக பெரட்டி 2 பக்கமும் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான வாழைக்காய் மசாலா வறுவல் ரெடி. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.